வள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானை வண்ண தமிழத்தில் உணவு தராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இந்த எண்ணத்தின் கவனம் இல்லாமல் இன்னாரண்டு இனம் தெரியாது என்னை வருக வருக என வரவேற்று வன வேடுவர் மாதரசே. இன்றைய வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கின்ற எண்ணம் கொண்டேன். மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓடுனா விடுவனா? மான் ஓட நான் ஓட, மான் ஓட நான் ஓட, இப்படி மாறி மாறி ஓடி வரும்பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு உங்க அனுமதி வேணும். மானுக்கு எத்தனை ஆம்பளைக்கு அழகு அதுதான், அனுமதி கேட்கணும். அனுமதி வேணும்ல. மானுக்கு உண்டான பெருமையை சொல்றேன் கேளுங்க. அதை சொல்லுங்க. எனக்கு வேலை நிறைய கிடக்கு. எட்டி எட்டி பாக்குதம்மா கட்டி முத்தம் கேக்குதம்மா கட்டழகு பெட்டை மானம்மா அம்மா வள்ளி அம்மா இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. கட்டழகு பெட்டை மானம்மா அம்மா வள்ளி அம்மா இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. காணில் வாழும் ஆண்களை போல் காணும் ஆனல்ல. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா 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 ஆண்களை போல் காணும் ஆனல்ல. இது கண்ணியம்மா தவ பண்ணியம்மா, கண்ணியம்மா தவ பண்ணியம்மா. இந்த குமரனையே தினம் நினைத்து பிழைக்குமானம்மா. இது உண்மையம்மா கிடைத்தால் நன்மையம்மா. இது உண்மையம்மா கிடைத்தால் நன்மையம்மா. எட்டி எட்டி பார்க்குதம்மா. ஏழாதி வழக்கம் என்ன நீயே சொல்லம்மா. ஏ வள்ளி, ஏ அம்மா, ஏ கை கொள்ளணுமா இல்லை கொள்ளணுமா, கை கணக்கு தப்பி குணத்துக்குள்ளே நுழைந்த மானம்மா. இதை தந்திடம்மா மிக தந்திரம்மா தந்திரம்மா மாடு வந்தரம்மா. எட்டி எட்டி பார்க்குதம்மா கட்டி முத்தாய் கேட்குதம்மா கட்டழகு பெட்டை மானம்மா வள்ளியம்மா சொட்ட வாழ குட்டி தானம்மா. ஆக மானை பிடிக்கும் புரிந்து கொண்டு மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் உங்க சம்மதம் மட்டும் வேணும். தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தே வாங்கணும். தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுத்தேன் தடவணும். இடம் உங்க இடம் என்னங்க, தகப்பன் வீட்டு சொத்தா இருந்தாலும் கேட்டு வாங்கணும். அதுல நியாயம் இருக்கு. சரி, என்ன அப்பா இந்த இடம் நீ வாங்கினதா இல்ல என் பாட்டன் வாங்கினதா அப்படின்னு கேட்கணும். பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் சொந்தம், ஆனா அப்பன் சொத்து மகனுக்கு மட்டும் சொந்தம் இல்ல கிடையாது. அவர் நினைச்சா மகனுக்கு மகளுக்கும் எழுதி வைக்கலாம், பேரனுக்கும் எழுதி வைக்கலாம். ஏன் தன்னோட கூட பிறந்த தம்பி மகனே தன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னா அவன் பேர்ல கூட எழுதி வைக்கலாம். மகன் கொஞ்சம் சேட்டை பண்ணா கோயிலுக்கு கூட எழுதி வச்சுட்டு போயிருவாங்க இருக்குல்ல. அதனாலதான் சொன்னாங்க அப்பன் விட்டு சொத்தா இருந்தாலும் கேட்டு வாங்கணும். சரி, எதுக்கு ஏன் கேட்கணும்? இந்த காரணத்துக்காக கேட்கணும். ஆனா நீங்க அடுத்த வசனம் சொன்னீங்களே, உங்களுக்கு நாவடக்கம் தேவை முதல்ல. ஏன் எதை வச்சு சொல்றீங்க? தகப்பை விட்டு சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டு வாங்கணுங்கிறீங்களே. ஏ நம்ம அப்பன் விட்டு சுண்ணாம்பு. சரி, வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கதான் செய்யுது. அது அப்பன் விட்டா இருந்தா அடுத்தவன் விட்டா இருந்தா பயங்கரமா போடுவார் வெத்தலை வாக்கு. அது அந்த சுண்ணாம்புலயே இருப்பார் போல இருக்கு. தகப்ப முன்னாடி யாராவது சுண்ணாம்பு தடவுவாங்களா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அப்பாவும் மகனும் சேர்ந்து அப்பா வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பா வெத்தலாக்கு கொடுக்கறது அப்படின்னு மகன் கேட்கறது இல்லையா? அப்பாவே எடுத்து வெத்தலையில தடவி இந்தாப்பா அப்படின்னு மகனுக்கு கொடுக்கறது இல்லையா? இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது இல்லையா? அது என்ன சுண்ணாம போய் கேட்கணுங்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியான விளக்கம் சொல்லணும். மாமே மச்சனு
பொண்டாட்டியும் புருஷன் பொண்டாட்டி தான் புருஷனுக்கு தடவை கொடுப்பாங்க. மாமன் மச்சனே தடவை கொடுப்பாரு. எந்த ஊர்ல தகப்பன் போய் மகனுக்கு தடவை கொடுத்துருக்காரு? சரி, அவர் தடவி கொடுக்கல. அவர் தடவி கொடுக்காம அவர் வந்தாரு. எவரு? இல்லைங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. சரி, எதுக்கு சுண்ணாம போய் நம்ம அப்பா விட்டு சுண்ணாம போய் ஏன் கேட்டு வாங்கணும்? ஏதாவது காரணம் இருக்கும்ல. இப்ப வேடுவரே சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேரை நீங்க சந்திச்சிருக்கலாம். சரி, நான் என்ன சந்திக்கும் பொழுது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு அர்த்தம் சொல்லணும். எனக்கு ஏதோ ஆள் இல்லாத ஊருக்கு இடுப்பு சக்கரை கதையா ஆகிடக்கூடாது. பழமொழி சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஆள் இல்லாத ஊருக்கு இடுப்பு சக்கரை. இப்ப இன்னைக்கு ஒரு வள்ளினால வர முடியல, இல்ல ஒரு வேடுவர்னால வர முடியல, உடல்நிலை சரியில்லை, சரி அப்படின்னு ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன். அப்ப ஆள் இல்லாத ஊருக்கு இடுப்பப்பூ சக்கரை. அப்ப அந்த வேடுவர் உடல்நிலை சரியில்லைப்பா, பேசாம அந்த யாரு வேற வேடுவர் யார் இருக்கா பாருங்க, நல்ல அவருக்கு தகுந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு வேடுவரை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஆள் இல்லாத ஊருக்கு இடுப்பு சக்கரை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா அதுவா உண்மை? அது இல்ல. ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அதான் பழமொழி. ஆலைன்னா என்ன? அந்த காலத்துல சர்க்கரை ஆலை இருந்ததா? இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்க்கரைக்கு பதிலா இழுப்பப்பு இருக்குல்ல, அதோ அவ்வளவு தித்திப்பா இருக்குமா, அதை பாலை காய வச்சு அதுல போட்டு அதை சாப்பிடுவாங்க. அப்ப ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைங்கிறது தான் உண்மையான பழமொழி. அது அப்படி மருவி எது ஆள் இல்லாத ஊருக்கு இடுப்பப்பு சக்கரை அப்படின்னு ஆகி போயிடுச்சு. ஆனா அப்ப விட்டு சொத்தா இருந்தாலும் அப்ப விட்டு சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டு வாங்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக சொன்னேன்னா ஒரு விஷயம் கேளுங்க. இடம் உங்க இடம், இடம் உங்க இடம். உங்களுக்கு தான் தெரியும் எது எது எங்க இருக்குன்னு. தெரியுமா? அது தெரியும். உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு தான் தெரியும். இடம் உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்கள்கிட்ட சொல்லாம செஞ்சு விட்டேன்னு வச்சுங்களே, என்னத்தை செய்வீங்க நீங்க? காரியத்தை. 7 பேர் எங்க அண்ணன் தம்பி, கொஞ்சம் கவனமாவே பேசுங்க. உங்க அண்ணன் 7 பேர் அண்ணன் தம்பியா? ஆமா. 7 பேர் என்ன செய்ய போறாங்க? இல்ல தெரியாம நான் மட்டும் செஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அது காரியத்தை வந்த காரியத்தை சொன்னேன். அதான் அந்த காரியத்தை என்னை மீறியவே எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. அதனால நீங்க எப்படி அவ்வளவு அவசரப்பட்டு செய்வீங்கன்னு கேட்கிறேன். உங்க மீறி செய்ய முடியாதுன்ற காரணத்தினாலதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப முடியாதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? முடியாதுன்றது முட்டாள்தனம். அப்படி கிடையாது. அப்ப உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நிக்கிறேன். என்ன செஞ்சு நீங்க வந்த உடனே வாங்க வேடுவரே வாங்க, 1000 இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க இனத்தவர் வந்துட்டீங்க, வெறுங்கையோட போகக்கூடாது, வாங்க 2 பேர் உள்ள போவோம். அதுக்கு அர்த்தம் புரியல உங்களுக்கு? என்னதுக்கு அர்த்தம்? நீங்க சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் தெரியல. அதுதான் சொன்னேன்ல. என்னது? இடம் உங்க இடம், கேட்டுத்தான் செய்யணும். எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது சரி, நியாயம் தான். அப்ப விட்டு சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். நீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதுதான் உண்மை. அப்ப விட்டு சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். என்னது? இப்ப அப்பன் பையில ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, 1000 ரூபாய் இருக்கு. ஒரு 10 ரூபாய் எடுக்கணும்னாலும் அப்பனை கேட்டுதான் எடுக்கணும். ஆமா, அம்மா கிட்ட இருக்க காசை கேட்டு எடுக்க தேவையில்லை. எதுவும் சொல்லுவாங்களா? நம்ம புள்ள தானே எடுத்துட்டு போறேன்டுவாங்க. அப்ப அப்படி கிடையாது. ஒரு 10 ரூபாயை காணும்னாலும் அதனாலதான் புள்ள உருப்படாம தூக்கி போட்டு வெளுப்பாரு. யார கேட்டுற என் சட்டையில காசு எடுத்த, நீ எல்லாம் படிக்கிறவனா, இந்த வயசுல களவாங்கலாமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப காசு எடுக்கிறதுக்கு அப்பாவோட அனுமதி இல்லாம எடுத்தா அது மரியாதை குறைவு, அது திருட்டுத்தனத்துக்கு சமம். ஆமா. அப்ப பணம் தானே அப்படி நினைச்சாதீங்க. ஒரு சுண்ணாம்ப கூட
நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இதுல இருந்து பணம் எடுக்கிறது மரியாதை குறைவு, அப்பாவோட பையில இருந்து கேட்காம எடுக்கிறது மரியாதை குறைவு, அது திருட்டுக்கு சமம். அதனால அப்பா விட்டு பணத்தை அப்படி எடுக்கும் பொழுது அப்பா விட்டு சுண்ணாம்பா இருந்தா கூட கேட்டு வாங்கினா மரியாதை. இல்லைன்னா மரியாதை இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. திருட்டு பையன்றுவாங்க. நீர் எப்படியும் சமாளிச்சிருவீங்க. கட்ட வண்டி இருங்க, ஒரு விஷயம். இது கடையா நீ கரண்ட வண்டி? ஒரு நேரத்துல ஆள பறந்த வண்டி. பாட்டு ஆராவணை பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, சும்மா சாதாரண பாட்டாது. ஓட்ட வண்டி ஒட்டுற மாமா மாட்டிக்கிட்ட ரமரி ராமா, ஓட்ட வண்டி ஒட்டுற மாமா மாட்டிக்கிட்ட மிக வேடுவரே பேசுறாரு. நான் எங்க மறைய விட்டு மயங்கி போனிக்கிறாரு, நான் எங்க மறைய விட்டு மயங்கி போனிக்கிறார். வெட்டையில கொட்ட விட்ட விவரமில்ல வேடுவரே, வெட்டையில கொட்ட விட்ட விவரமில்ல வேடுவரே. ஒரு விஷயம் பாருங்க, பாக்குறேன் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இது எப்ப நடந்துச்சு? எங்க அண்ணன் ஒரு கிறுக்கு போயிருக்கேன், காதுல விழுந்துச்சு. ஒரு நாளைக்கு வாயை பிடிச்சி கிழிக்க போறேன். எங்களுக்கு தெரியாம எத்தனை நாளா என்ன சொல்றேன், ஓம் மொண்டாட்டி ஏன் மொண்டாட்டியும் உள்ளதான் இருக்கு அப்படின்னு அந்த இழுச்சாமைய அந்த வார்த்தையை சொன்னதுனால தானே. ஆமா ஆமா. இன்னும் அவனுக்கு என் தோழிக்குமே என்ன கல்யாணம் நடக்கல. அது எப்ப நடக்கும்னா எனக்கு கல்யாணம் நடந்த பிறகுதான் அவங்களுக்கு நடக்கும். அப்ப அந்த இழுச்சாமைய அந்த வார்த்தை சொல்லலாமா? உள்ள இல்ல இருக்கு அவனுக்கு அந்த இழுச்சாப்பை. அதான் இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு காப்பு கேட்க பார்க்கலாம். அந்த மாதிரி பழமொழி, அந்த மாதிரி அந்த இழுச்சாப்பை அப்படி சொன்னதுனால தானே இப்ப சொல்றீங்க நீங்க இவ்வளவு தைரியமா. உனக்கு எனக்கும் கல்யாணம் 8 வருஷம் ஆச்சுன்னு அதுல பாருங்க. எதுல? கதையில உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுன்னு பொண்டாட்டியாரிய பார்த்து புருஷன்காரன் கேட்டானா. ஏன் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய பார்த்து உனக்கு எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆச்சுன்னு உங்க வாத்தியார் இந்த பக்கம் இருந்தா சொல்லி கொடுத்துருக்காரோ? அப்படி சொன்னா தானே நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணா நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கணும்ல. சரி விடுங்க. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆச்சுன்னு ஒரு பொண்டாட்டிக்காரிய பார்த்து புருஷன்காரன் சொல்ல மறுபடியும் மரியா அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீங்க சொன்னா அங்கிட்ட இருந்து சொல்லலாம், நான் சொன்னா இங்கிட்ட இருந்தானே சொல்லணும். சரி சொல்லுங்க. ஏதோ ஒரு புருஷன் முன்னாடி கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, என்ன எங்கேயாவது வெளியில கூட்டி போயிருக்கலான்னு கேட்க. வெளியில சரி ஊர் சுத்தி பார்க்க பொண்டாட்டிக்காரி சரி கேட்க என் புருஷன்காரன் நம்ம பொண்டாட்டி தானே ஆசைப்படுறா, நம்ம பொண்டாட்டி தானே ஆசைப்படுறா. அப்படி அம்பு பிடிக்கிறதுக்கு கை இருக்கணுமா இல்லை எப்படி? ஏன் என்ன இப்படி சொல்றியா? இந்த பிடிக்கிறீங்களே இந்த இடத்துல மட்டும் கதையில உங்களை போய் சொல்லுவேனா? நீங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவளா. அதான் நானும் உங்களை என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறேன். அவன் புருஷன்காரன் சொல்றான், சரி நம்ம பொண்டாட்டி தானே ஆசைப்படுறாளே, சரி வாடி போவான். எடுவிட்ட போயில யார கேக்குறீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார சொல்றிய? ஒரு நாம 2 பேரும் தனியா இருக்கையில வாடி போடின்னு பேசுவோம். உனக்கு பொண்டாட்டி உரிமை இருக்கு. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல எப்படி உள்ள என்னதான் புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டையா இருந்தாலும் வெளியில வந்த உடனே அம்மா அந்த தண்ணி எடுத்துருவோமா,
காட்டிக்கிற கூடாதுல. அதிக குடும்பத்தில் அப்படித்தான் நடக்குது. நான்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அத்தாடி எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க பாரு. செல்லம் அதை எடுத்துருவாட, அம்மா அதை எடுத்துருவாங்க அப்படின்னு உள்ள பார்த்தா இங்கே பேய் சண்டை தான் நடக்குது. இது மாதிரி கொடுமையெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். பொண்டாட்டியாரிய கூப்பிட்டு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? எப்படி இல்லை, ஒன்றும் வருத்தப்படல. வாடி போவான். அட என்னையவே நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போங்க, உங்களே நான் புரிச்சேன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு சில பேர் கோவப்படுவாங்க. எவ்வளவு மனசு எப்பவுமே கோபப்படக்கூடாது. எப்ப நம்ம கோபப்படுறோமோ அப்போ நம்மளுடைய அறிவை இழக்க போறோம்னு அர்த்தம். அது உண்மைதான். அதனால நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா நான் பொண்டாட்டி தான், நீங்க புருஷன் தான். என்ன சின்ன ஒரு வித்தியாசம், அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? நான் இன்னொரு ஆளுக்கு பொண்டாட்டி, நீங்க இன்னொரு அம்மாவுக்கு புருஷன். அது உண்மைதான். அப்ப புருஷன் பொண்டாட்டி தானே. சரி விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. வாடி போவோம்னு கூப்பிட இவளும் நம்ம புருஷன் தானே கூப்பிடுறேன், நம்ம புருஷன் தானே கூப்பிடுறேன். சின்ன கதையா பெரிய கதையா? சின்ன கதை தான். சின்ன நம்ம புருஷன் தானே கூப்பிடுறான்னு சொல்லி நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்ப. சரி, கிளம்பி போனா புருஷன்காரன் ஒரு வெட்ட வெளியில இறக்கி விட்டேன். ஓ பொண்டாட்டிக்காரி பாக்குறா, ஏங்க ஏங்க உங்களை வெளி உலகத்தை பார்க்கணும் தானே கூட்டி வர சொன்னேன். ஆமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கேட்டிருக்கனே, என்னைய கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்க. என்ன காரணம் கேட்கல. ஏண்டி உலகம் தெரியாத ஆளா இருக்கேடி, உலகம் தெரியாத பேசும் பொழுது இந்த ஏண்டிங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. என்ன அது என்ன அந்த நேரத்துக்கு மட்டும் இங்கிட்ட திரும்பி பார்க்குறீங்க? எங்கிட்ட நின்னாலும் ஏன் விவரத்தை பூரா நான் உங்கள்கிட்ட தானே சொல்ல முடியும், வேற யாருக்கிட்ட சொல்ல? நான் உங்களை ஏதாவது அந்த மாதிரி பேசி வந்தோடனே நீங்க தான் கேட்டீங்க. நான் வந்த உடனே எதுக்காக வந்தீங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்க சொல்லுங்க. நான் உங்களை ஏதாவது ஒரு மரியாதை குறைவா, நான் உங்களை தப்பு தவறா பேசினேன் இல்லை ஏண்டி ஏண்டா அப்படிங்கும் பொழுது உங்க பக்கம் திரும்பி ஏதாவது பேசியிருக்கேனா? கதையிலமா கதையை மட்டும் சொல்லுங்க. கதையை மட்டும் அதே வாடி போடின்னு பேசும்பொழுது மட்டும் இந்த பக்கம் திரும்பி பேசினா அந்த கதையில அப்படித்தான் சொல்லியிருக்கேன். அந்த கதையில அப்படி நேரா நின்னு சொல்லியிருப்பேன். சரி நேரம் சொல்றேன். என்ன உங்களுக்கு வருத்தம்? பொண்டாட்டி ஒருவேளை எதுக்கு நினைக்கிறா இருக்கலாம், ஏன் பக்கமா திரும்பி போய் சொல்லுவியா? சொல்லியிருப்பேன். அப்படி ஒண்ணு கதையில இறக்கி விட. ஏண்டி உலகம் தெரியாத ஆளா இருக்கேடி, என்னன்று இந்த உலகத்துல பொழைக்க போற நீ? கொஞ்சம் கூட விவசாய இல்லையடி. ஏண்டி எனக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிற என்னன்று நீ பொழைக்க போற அப்படின்னு புருஷன்காரன் சொல்ல. ஏங்க இது என்ன இடங்கன்னு கேட்க பொண்டாட்டியார் இப்படி பாக்குறா பொண்டாட்டி. சரி புருஷன்காரி தெரியலையாடி? ஏண்டி தெரியலையா? இதுதாண்டி சுடுகாடு, சுத்தி பார்க்க ஆசைப்பட்ட இல்ல, இதுதாண்டி சுடுகாடுன்னு சொல்ல. இப்படித்தான் அவளும் கேட்க. சரி சுடுவாடா? நான் என்னங்க கேட்டேன் உங்ககிட்ட. என்ன கேட்டேன்? 8 வருஷம் ஆச்சே என்னை எங்கேயாவது வெளியில கூட்டி போ, ஆசையா கூட்டி போயிடுன்னு பார்த்தா என்னை இந்த சுடுகாட்டுல வந்து இறக்கி விட்டுருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்க. ஏண்டி சுடுகாட்டை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? சுடுகாட்டுல அப்படி என்ன பெருமை இருக்கு? சுடுகாட்டை பத்தி என்னடி தெரியும்? புருஷன்காரன் கேட்கிறேன். ஏண்டி சுடுகாட்டை பத்தி என்ன தெரியும்? அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிடந்து சாகுறேன். அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிடந்து சாகுறேன், நீ என்னமோ சுடுகாட்டை சாதாரணமா சொல்றியடி அப்படின்னு புருஷன்காரன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாகுறாங்க, கிடந்து சாகுறாங்க. கிடைக்காம ஒரு சில பட்சத்துக்கு போறானே அவன் என்ன பண்றது? அவங்க பாவம் செஞ்சவங்க. அப்ப அந்த மாதிரி உண்மையிலே கடந்து சாகிறது மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்திலே இல்லை. கிடைக்காம படக்குன்னு ஆமா, அதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம் தான். அந்த மாதிரிங்க என்ன உலகம் எப்படி பேச ஆரம்பிச்சிடும். செத்த முடியாம கடந்திருந்தாருன்னா 2 நாள் வீட்டில் போட்டு ஒரு முகத்தையாவது பார்த்து இருந்துட்டு கொண்டு போய் போட்டிருக்கலாம். அதுதான் வருத்தமாக இருக்கு அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க, படக்குன்னு போயிட்டா. ஆனால் அதை விட்டு ஒரு 10 நாளைக்கு கிடந்தா போதும், உடனே சொல்லிடுவாங்க மறுபடியும் அதே கரெக்டு போய் தொலைய மாட்டேங்குது இருந்துக்கிட்டு நம்மளை மிச்சப்படுத்திக்கிட்டு என்ன அப்படின்னு தொலைக்கிறது. ஆண்டே அந்த உசுரை எடுத்துக்கப்பா எங்களை
அந்த புத கொடுமைப்படுத்தலையா அவன் அந்த ஆளை கொடுமைப்படுத்துறியே, அதுதான் வயிற்றுச்சலாக இருக்குது. கொடுமைப்படுத்துறதெல்லாம் இந்த அம்மா நினச்சிக்குது. எனக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீரார் தண்ணி கொடுக்கணும். அந்த ஆள் கேட்குறது பூரா கொண்டு வீட்டு வேலையை பார்க்குறதா அந்த வேலையை பார்க்குறதா அப்படின்னு மனசுக்குள்ளே இது கொடுமையாக நினச்சிக்கிட்டு ஆண்டவன்ட வேண்டும், இந்த உசுரை எடுத்துக்க உன்னைய வேண்டிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் இந்த ஊர் உலகத்தை பற்றிலாம் எங்களுக்கு ஓரளவு தெரியும். வாங்க பிடிச்ச மயிலுக்கு 3 காலில் பேசாமல் 5 காலெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் சுபகாரியம் நடக்கணும். உண்மையிலே நம்ம கிராமத்தில் தான், நம்ம பகுதியில் தான் இந்த மாதிரி சரியான நேரத்துக்கு ஆரம்பித்து சரியான நேரத்தில் நாடகத்தை நிறைவு உரை செய்யக்கூடிய பகுதி நம்ம கண்ணங்குடி பகுதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மானுக்கு உண்டான அடையாளம் சொல்லுங்கள். உங்கள் அடையாளத்தை கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க வருங்க. அன்னைக்கெல்லாம் பாவம் ஒரு வேடுவர் 750 டீ கப்பு 250 வாட்டர் கேனு இதை பார்த்து அடையாளம் பண்ணாரு. அதனால இப்போ புண்ணியம் பண்ணி இருக்கா, நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அடையாளத்தை சொன்னா மான கொடுத்துருவீங்க. எங்க மாமாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பா. அதனால அந்த மானுக்கு உண்டான அடையாளம் சொன்னா மான கொடுத்துருவீங்க. அந்த அடையாளம் சரியா சொன்னீங்கன்னா தர்றேன். இதை சொல்றேன் கேளுங்க. ஹலோ 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 காயாக காரகத்தே நின்றுள்ளாவும் காயாத காரகத்தே நின்றுள்ளாவும் காயாக காரகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத காரகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே அடிபருத்து நுனி சிறுத்து முடிகருத்த கொம்புள்ளமான் மேயாதமான் சாயாத கொம்புரன் இருந்தாலும் சாயாத கொம்புரன் இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாத இவ்வளவு நேரம்
நேரமாக ம். உன் ஐத்தான் தான் தேடி வந்தேன். எனக்கு ஐத்தானா? ஆ. எப்படி? உன்னைத்தான் தேடி வந்தேன். எங்க அம்மாவோட உங்க அப்பா பிறந்தாரா? உன் ஐத்தான். இல்ல உங்க அம்மாவோட எங்க அப்பா பிறந்தாரா? உன்னத்தான் காதலிக்கிறேன். ஆஹா, காதலிச்சு நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே வேற ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்களே? யாருன்னு தெரியாதே. ஆ. நம்ம வேலாயுதத்தை ஆத்தாடி. ரொம்ப காலமா அதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, ஆத்தங்கர ஓரத்திலே அங்கு வந்த உருவமா, அழகழகா ஆடை கட்டி பழக வந்தது பருவமா. அம்மா ஏன் அம்மா ஏன் அம்மா அம்மா வந்தவளா நிறைஞ்ச இன்பம் தந்தவளா, நேத்திரவு வந்தவளா எனக்கு இன்பம் தந்தவளா, அவளா இவளா என்று ரசிப்பதென்ன கிளிப்புள்ளே 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 கிளிப்புள்ளே. கண்ணன கண்ணன கலங்குது, பொண்ணன பொண்ணன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, என்ன கலங்கு பறக்கு. ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க, ஏர் பிடிக்க கைகள் இட பிடிக்க, நெல்வயல் போல் நெஞ்சு நிகழ்ந்திருக்க, பொன்னான பொன்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள், பொன்னாட பொம்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள், கண்ணீரிலே செவ்வாழை போல் தாவி குதிக்காதோ தாவி குதிக்காதோ. கல்யாண வளையோதை கொண்டு பார்த்தே பின்னாடி நின்று, பின்னாடி நான் மாறே நின்று, கண்ணால காதோரம் கொள்ளு. குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுங்கி வரும் கைகாரி. ஏன் அம்மா ஏன் அம்மா ஏன் அம்மா, குங்குமத்தை 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 சுமந்து கொண்டு குலுங்கி வரும் யாரு, குண்டுமல்லி தலையில் அள்ளி பூசி வரும் கைகாரி. கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா, வந்தவளா காதல் பேச வந்தவளா, அவளா இவளா என்று ரசிப்பதென்ன கிளிப்புள்ளே, அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனதிலே, கிளிப்புள்ளே கிளிப்புள்ளே கிளிப்புள்ளே. கண்ணன கண்ணன கலங்குதே, பொண்ணு பொண்ணு மயங்குது. என்னன்னு என்னன்னு நினைக்கிறது? அத்தாடி, ரொம்ப கவனமா இருக்கணும் போல இருக்கு. எங்க மாமா விஜயராம் மாமா அப்படியே அவரை பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பாட்டு, அந்த நடை உடை பாவனைகள் எல்லாமே. சரி, வாழ்த்துக்கள். சாமியை கும்பிடுவான் முதல்ல. வேலாயுதத்தை வணங்குறான். வணங்கிருவான். ஆமா, அப்பதான் ஒரு 100-200 கூட கிடைக்கும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள மேளம் முரசொலிக்க, வரி சங்கம் என்றாங்கே ஒலிகிசைக்க, மத்தள மேளம் முரசொலிக்க, வரி சங்கம் என்றாங்கே ஒலிகிசைக்க, கைத்தனம் நான் பெற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன், கைத்தனம் நான் பெற்ற கனவு கண்டேன், கனவுகள் நனவாக உறவு தந்தாய், செம்மில் என நீ பெயர் கொண்டாய், சொல்வில் கொண்டு நீ தமிழ் வென்றாய், கைவில் கொண்டு நீ பகை வென்றாய், கல்வியில் கொண்டு நீ இறை வென்றாய். வெற்றிவேல் முருகனுக்கு
பால தண்டாயுதபாணிக்கு பாலசுப்பிரமணியருக்கு ரோகரா ரோகரா. வள்ளி சுவாமி, வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்போம் நானே. எம்மை மணந்து கொண்டால் இந்த அகிலமே உம்மை வணங்கும். உமக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? வேடனாக அம்பை கொண்டு வந்து என்னிடம் விளையாடியது தாங்களா? ஏனோ தெரியவில்லை சுவாமி. எனக்கு இந்த வேலாயுதத்தை பார்த்தால் மட்டுமே ஆத்மா திருப்தி ஆகிவிடுகிறது. எனக்கு ஒரு வரம் வேண்டும். உங்களுக்கும் வேலாயுதத்துக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது. உண்டு உண்டு. அதனால்தான் தாங்கள் எனக்காக நேரடியாக தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் வேலாயுதத்தோடு. உங்களுக்கு தெரியாதா என் மனதை பற்றி? உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் உள்ள நாடகங்கள் அனைத்தையும் வேலாயுதம் அவர்களே வாங்க வேண்டும். எல்லா நாடகத்திலும் வள்ளியாக என்னையவே போட வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணி என்று அழைக்கட்டும். மேலவாதிய முழங்கட்டும். நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்யவனும் ஊரு செழிக்க வேணும் யாத தங்கமே ஊரரச வாழ வேணும் பட்டி பெருகவனும் பால்பாத பொங்க வேணும் முத்து பெருக வேணும் யாத தங்கமே ஊரரச வாழ வேணும் நித்திய சுபமங்கலம் ஜெயமங்கலம் சுபமங்கலம். டி சங்கரதாசாமி நாமம் வாழ்க.